ஹலோ ஹலோ விவேக் சார். எஸ். நான் ராசாத்தி பேசுறேன். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நாங்க எங்க கம்பெனியை சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். மேடம், உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கால் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். சார், இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டு எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடலாம். எனக்கு ஓகே தான். மேடம், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யலாம். நோ ப்ராப்ளம். ஷார்ப்பா 11 o'clock நான் லாயரோட அங்க வந்துடுறேன் மேடம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன சார் கேட்கணும்? இல்ல, அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் கேட்டப்போ நீங்க சேல் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டீங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா மேடம்? சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க. என் ஃபேமிலி ப்ராப்ளம் சார். ஓகே மேடம், நான் ஷார்ப்பா 11 o'clock வந்துடுறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எம்டி விவேக் சார் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அவரும் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. என்ன ராசாத்தி, நீ உருவாக்குன கம்பெனியை விற்க போறியா? ஆமா அண்ணி. அந்த விவேக் திடீர்னு மனசு மாறி எனக்கு இந்த கம்பெனி வாங்குற என்ன இல்லைன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி வாங்கலைன்னா 30 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? அப்படி எதுவும் நடக்காம அவர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ராசாத்தி, உண்மையிலேயே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ மன திருப்தியோட தான் கம்பெனி விற்க போறியா? அண்ணே, இப்போ அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நடக்க வேண்டிய காரியம் தான் முக்கியம். அதனால அதை விடுங்கண்ணே. அதை பத்தி ஃபீல் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல. ராசாத்தி, கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வீட்டில் தானே இருக்கு. சரி, ஆஃபீஸ் போகும்போது சொல்லு, நான் மறக்காம எடுத்துட்டு வந்துடுறேன். பீரோல தான் இருக்கு மாமா. சரி, நான் எடுத்து வைக்கிறேன். அம்மா, பிரபண்ணனும் அவங்க அம்மாவும் எழுந்துக்கல. இல்ல ராசாத்தி. சரி, நானும் மாமாவும் கம்பெனி கிளம்புறோம். பிரபண்ணா எழுந்திரிச்சதும் கேட்டா ஒரு வேலை விஷயமா கம்பெனிக்கு போயிட்டு தான் சொல்லுங்க. அவங்களுக்கு காஃபி டிஃபன் கொடுத்து கவனிச்சுக்கோங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் கம்பெனியை விற்க போற விஷயம் அண்ணனுக்கோ அவங்க அம்மாவுக்கோ தெரியக்கூடாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ராசாத்தி. நீ போய் எல்லா விஷயத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. நான் வரேன். வரேன். சரிம்மா. என்னங்க? தேங்க்ஸ் அண்ணி. ம். அண்ணி, சிஸ்டர் மச்சான காணோம். எங்க போயிருக்காங்க? அவங்க டெலிவரி கொடுக்கறதுக்காக கம்பெனி வரைக்கும் போயிருக்காங்க. அண்ணா, எங்க ராசாத்தி போயிருக்காங்க? எனக்கு கடை வீதியில ஒரு அவசரமா ஒரு வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க குளிச்சு டிஃபன் சாப்பிடுங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன்ட்டு எதுக்கு மறைக்கணும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாமா, நாளையில இருந்து இந்த கம்பெனி நமக்கு சொந்தம் இல்ல. இது ஒரு கம்பெனியா நான் பார்க்கல, என் குழந்தையாதான் பார்த்தேன். நான் வீட்டுல இருந்த நேரத்தை விட இந்த கம்பெனில இருந்த நேரம் தான் அதிகம். நாளையில இருந்து என்ன பண்ண போறோம்னு நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஏய், என்ன கண் கலங்குற? எப்பவும் இரும்பு மனுஷி மாதிரி கலங்கவே மாட்டேன். நான் சோர்ந்து போய் இருக்கிறப்பெல்லாம் எனக்கு தைரியம் கொடுத்தவ நீ இப்ப கண் கலங்கலாமா? மாமா, நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கலாம். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்ம குழந்தை மாமா. இத பறி கொடுக்கறது
பெரிய சோகம் இல்லையா? ரசதி, இந்த விவேக் சார்ட்ட பேசிட்டியாமா? பேசிட்டேன்னு. ஓ, அவரு 11 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, உள்ள போ. டேய் டேய் அழுது. டேய் ஏன் அழற? டேய் டேய் இங்க பாரு, அழாத அழாதடா. அழுகி நிறுத்துடா. அழாதங்கறல்ல. டேய் மாப்ள, என்னடா அது சின்ன குழந்தை மாதிரி? அழாதடா, அழாதன்னு சொல்றேன்ல. மாப்ள, நம்ம சோத்துக்கு கஷ்டப்பட்டப்போ இந்த கம்பெனி தான் மாப்ள அன்னபூர்ணி மாதிரி நமக்கு சோறு போட்டுச்சு. சரிடா, சரி புரியுது. இப்போ இந்த கம்பெனியை நம்ம விற்க போறோம்னு நினைக்கிறப்ப எனக்கு நெஞ்சே வலிக்குது மாப்ள. இங்க பாரு, அழாத. முதல்ல அழுகி நிறுத்து, அழாத. எனக்கு புரியுதுடா, இந்த கம்பெனியை வைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு புரியுது. வேற வழி இல்லடா. நாம தான் நம்ம மனசை கல்லாக்கிக்கணும். நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு அழாதடா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. மேடம், ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க மேடம். வர சொல்லுங்க. சரிங்க மேடம். உங்களெல்லாம் நான் ஏன் இங்க அசம்பிள் ஆக சொன்னேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வர சொன்னேன். ராசாத்தி ஃபுட்ஸ்ங்கிற இந்த கம்பெனிய என் குடும்ப சூழ்நிலை காரணமா விக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. மேடம் என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கணும்னா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம். ஆனா அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமாமா? நீங்க எப்போதுமே எங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் எப்பவும் காப்பாத்துவேன். வரக்கூடிய புது கம்பெனி உங்களை வேலையில இருந்து தூக்காது. அது மட்டும் இல்ல, சம்பளமும் பழைய சம்பளம் கிடையாது. இதுதான் நான் உங்களுக்கு மெயினா போட்ட கண்டிஷன். எல்லா முதலாளியும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க மேடம். நீங்க நல்லா இருக்கணும். உங்க எல்லார் அன்புக்கும் ரொம்ப நன்றி. இந்த கம்பெனி வளர நீங்க இவ்வளவு நாள் கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட பந்தம் இதோட முடிய போறது இல்ல. குடும்பத்துல ஒருத்தரா பழகிட்டதுனால நல்லது கெட்டதுல கலந்துக்குவோம். இந்த முடிவை நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும். என்னைக்கும் ராசாத்தி ஃபுட்ஸ்ல எல்லாரும் ஒரே குடும்பம் தான். நீங்க எங்களை இங்கே ஒர்க் பண்ண சொல்றீங்க, ஆனா உங்ககிட்ட ஒர்க் பண்ற சுதந்திரம் வர கம்பெனி கிட்ட கிடைக்குமாமா? அதோட நீங்க இல்லாத இந்த கம்பெனில எங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லம்மா. நாங்களும் உங்க கூட வெளியே வந்துடுறோம். அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க கஷ்டப்படும் போது நாங்க மட்டும் எப்படி மேடம் நல்லா இருக்க முடியும்? அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு என் மாமா கூட இருக்கிற வரைக்கும் எந்த சங்கடமும் இல்லை. உங்களை ஏன் நான் என் கூட வர வேண்டாம்னு சொல்றேன்னா, நான் உடனே எந்த கம்பெனியுமே ஆரம்பிக்க முடியாது. அதனால நீங்க இந்த கம்பெனில இருக்கிறது தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. இத்தனை நாள் எங்களோட உழைச்ச எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேல என்னால இங்க நின்னு பேச முடியல. உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. யார் இவன்? இவன் பேர் சுரேஷ், இன்ஜினியரா இருக்கான். நமக்கு ஒரு கல்குவாரி இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். பணத்தை வாங்கிட்டு மூடிட்டு போடான்னா நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டு இருக்கான். அவனை 2 தட்டு தட்டணும், அதான் வந்தேன். இந்த விஷயத்தை நானே ஈஸியா பண்ணிடுவேன். என்ன, என் மேல சந்தேகம் வந்துடும், அதான் உங்ககிட்ட வந்தேன். அவ்வளவுதானே, விடுங்க, பண்ணிடலாம்.
காசை கொடுத்தா யார போட சொன்னாலும் போட்டுற போறோம். இப்ப உங்களை போட்டு தள்ள சொல்லி யாராவது காசு கொடுத்தா கூட நான் பார்க்க மாட்டேன். ஒரே போட போட்டு தள்ளிடுவேன். சரி சரி பதறாதீங்க. நம்ம தொழில் அப்படித்தானே, அதுக்காக தான் சொன்னேன். எதுக்கும் உங்ககிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. கரெக்ட். இருங்க இருங்க. சரி, முதல்ல அந்த ஆளோட டீடைல் எல்லாம் தம்பி கிட்ட கொடுங்க. அவன் ஒரு வழி பண்ணிடுவான். மருதுக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. அக்கா வந்துருச்சுக்கா. நான் தான் அனுப்புனேன்னு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. எதுக்கும் பார்த்து பண்ணுங்க. அக்கா கண்மணி. கண்மணி வரா? நான் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிறேன். ஒளிஞ்சுக்கிறீங்களா? ஏன் கண்மணியை பார்த்து நீங்க ஒளியறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே கூட்டு தானே, அப்புறம் என்ன? எல்லாம் ஒரு காரணமா தான். தயவு செஞ்சு நான் வந்து இங்க இருக்கிறத அவட்ட சொல்ல வேணாம். வா கண்மணி. என்ன பதட்டமா இருக்கிற? என்ன விஷயம்? எல்லாம் அந்த பரந்தாமனாலதான். பரந்தாம ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது தெரியாம இவ வேற அவனை பத்தியே பேசுறான். என்ன கண்மணி, பரந்தாமனும் நம்ம ஆளுதானே, ஏன் என்னாச்சு? சரி விடு, நாம இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன நீங்க? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன். நீங்க என்னடானா அது என்ன ஏதுன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா? அது இல்ல கண்மணி, இரு இரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியில கிளம்பணும். அதான். என்ன விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? நானே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கிறேன். ஆனா உங்களுக்கு மத்த விஷயம்தான் பெருசா போச்சுல. என்ன நம்ப வச்சு முதுகுல குத்திட்டான். ஆமா, நான் எங்க வீட்டு பத்திரத்தை அவன்கிட்ட அடமானம் வச்சு 30 லட்சம் ரூபாய் வாங்கினேன். ஆனா அவன் என்கிட்ட வந்து பணத்தை கேட்காம அந்த ராசாத்தி கிட்ட போய் டாக்குமெண்ட காட்டி ஏதோ கான்ட்ராக்ட முடிச்சு கொடு, இல்ல இந்த விஷயத்த பாரி ஐயா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிருக்கான். அப்புறம் என்ன, அவ வந்து என்ன புடி புடின்னு புடிச்சிட்டா. இப்போ அது இல்ல பிரச்சனை. நீ ஏன் ராசாத்தி கிட்ட போன, நான் தரேன் கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டா என்கிட்டயே அவன் திமிர காட்டி முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த டாக்குமெண்ட் விஷயம் மட்டும் எங்க 2 மாமாக்கும் தெரிஞ்சது வீடே 2 அளவுக்கு என்னையும் அத்தையையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. என் வீட்டுக்குள்ள பிரளயமே வெடிக்கும். அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அது மட்டும் இல்ல, எங்க அத்தை அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னா என்ன ஒரு வழி பண்ணிடுவா. கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை தான் இல்ல? ஆமா, இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா எங்க வீட்டோட இந்த மானம் மரியாதைக்கு எல்லாம் பயந்தே எங்க 2 மாமாவும் எங்களை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆனா இதெல்லாம் அந்த ஆள் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம என் வாழ்க்கையோட விளையாடுறான். திடீர்னு 30 லட்சம் ரூபாய் எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் டைம் கேட்டா அதெல்லாம் சரியா வராது. நான் ராசாத்தி கிட்ட பேசினதுதான். நீ இதுல தலையிடாதன்னு என்கிட்டயே அவன் திமிர காட்டுறான். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். சரி விடு, கோவப்படாத. நான் பரந்தாம கிட்ட பேசுறேன், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்ல இல்ல, அவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றத நீங்க செஞ்சா போதும். என் சூழ்நிலை இப்ப கொஞ்சம் சரியில்லை. பணம் வேணும்னா நான் உங்களுக்கு அப்புறமா தரேன். என்ன பண்ணணும்? அவனை ஏதாச்சும் பண்ணுங்க. இங்க பாருங்க, வேற வழியே இல்ல, அவனை போட்டு தள்ளிடுங்க. என்ன கண்மணி இப்படி பொசுக்குன்னு போட்டு தள்ளிடுங்கிற? இப்ப நான் வேற என்னதான் சொல்றது? அவன் தான் என் வழிக்கு வரவே மாட்டேங்கிறானே. என்ன ஆனாலும் பரவாயில்ல,
நீங்க அவனை முடிங்க. அப்புறமா டாக்குமெண்ட் எப்படி மீட்கலான்னு அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். இனியும் விட்டு வச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. அவன் கதைய முடிச்சிருங்க. இங்க பாரு கண்மணி, உன் ஆத்திரம் எனக்கு புரியுது. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி நாம ஒத்துமையா இருந்தா தானே அந்த ராசாத்தி அழிக்க முடியும். என்ன இருந்தாலும் பறந்தாம நம்ம ஆள் இல்லையா? அந்த ஆள் அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நான் வேணா உனக்காக அவர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இல்ல, அது வந்து நான் இங்க பார், அதான் நான் சொல்றேன்ல, கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை சரியா வரும். நான் பறந்தாமனை கூப்பிட்டு எடுத்து சொல்றேன். இப்ப என்ன, உன்கிட்ட அந்த ஆளு பொம்பு பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். நீ போய் பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாரு. இல்ல இல்ல, அவன் சரியா வரமாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. கண்மணி, இந்த காஞ்சனா மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் நினைச்சேன்னா எப்பேற்பட்ட ஆளையும் என் பேச்ச கேட்க வைப்பேன். அவன் யாரு? நம்ம ஆளு தானே, சொன்னா கேட்டுப்பார். என்ன நம்பு. நீ தைரியமா போ, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் உங்களை நம்புறேன். நீ சந்தோஷமா போமா, நான் பாத்துக்கிறேன். சரி, கிளம்பு. போயிட்டு வா. ஓஹோ, என்னையே போட்டு தள்ளிடுவாளா? அந்த அளவுக்கு அவளுக்கு திமிராயிடுச்சா? பறந்தாமன், கோவப்படாதீங்க. நம்ம எல்லாருக்கும் எதிரி அந்த ராசாத்தி. அவகிட்ட போய் சமாதானம் பேசி கண்மணிய போட்டு கொடுக்குறீங்களே, இது பெரிய தப்பு இல்ல? அதுவும் சும்மா பேசியிருந்தா கூட பரவாயில்ல. பெரிய வீட்டு டாக்குமெண்ட் வச்சா பேசுவீங்க? என்ன பண்றது, அந்த ராசாத்தி தான் நீதி நேர்மன்னு பேசிட்டு இருக்காள. அதான் அவளை அந்த டாக்குமெண்ட வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். இல்ல பறந்தாமன், இது ரொம்ப தப்பு. உங்களை நம்பி தானே கண்மணி டாக்குமெண்ட கொடுத்தா அதை நீங்க காப்பாத்தணுமா இல்லையா? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். இனிமே அந்த ராசாத்தி கிட்ட டீல் பேசுற வேலையை விட்டுட்டு கண்மணிக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவகிட்ட பணத்தை வாங்கி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இல்ல இத மீறி நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க இந்த காஞ்சனாவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சாமி. என்ன பண்றது, உங்களை பகச்சிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுமா? சரி, நீங்க சொல்றீங்க, அதை நம்பி நானும் போறேன். ஆனா என் பணத்தை வட்டி முதலமா திருப்பி வாங்கி தர வேண்டியது உங்க பொறுப்பு. யோ, இந்த காஞ்சனா சொல்லிட்டானா அதுக்கு அப்பீலே கிடையாது. உன் பணத்துக்கு நான் கேரண்டி. என்ன ஓகேவா? ஆனா ஒண்ணு, திரும்பவும் அந்த ராசாத்திக்கிட்ட நீ போவே கூடாது. சரிக்கா, நான் அப்ப வரேன். கண்மணி, அங்க சுத்தி இங்க சுத்தி என்னையவே கொல்ல பாக்குறியா? இருடி, உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல இருக்கிறேன். அட, நீங்க எங்க இருக்கீங்களா? என்னங்க, என்ன எங்க வந்து உட்காந்துட்டீங்க? எடுத்துக்கோங்க. இல்ல, சும்மா காத்தோட்டமா இருக்கட்டும் வெளியில வந்து உட்காந்துட்டு இருந்தோம். வீட்டுல வேற யாரும் இல்லையா, போர் அடிக்குது, அதனால. ஆமா, எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. சரி, நீங்க குடிங்க, இப்ப வந்துடுறேன். ஏமி, இவங்கிட்ட கேட்டு பார்க்க சொன்னேன், கேட்டியா? ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன்டா. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னமோ எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு உண்மையை மறைக்கிற மாதிரியே தோணுது. சொல்லுங்க. நீங்க போன் பண்ணல பிரச்சனை தான் அர்த்தம். என்னன்னு சொல்லுங்க. ஓ, அப்படியா? அப்ப வேலை பார்க்க மாட்டாங்களாமா? ரைட்டு. யூனியன் பேச்சை கேட்டு ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்களே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அந்த யூனிட் நல்ல வேலை கேட்டுட்டு இருக்காங்க. நான் சேல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ பாருங்க, என்ன மாதிரி லிபரலான ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க சொல்ல முடியாது. இது நானே சொன்னேன்னு சொல்லுங்க. ஆமாமா, இது ஆர்டர்னே சொல்லுங்க. டேய், என்னடா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சின்ன விஷயம், எல்லாம் சரி பண்ணக்கூடியதுதான். என்னாச்சு?
அங்கேயும் பிரச்சனையா? என்னது அங்கேயும் பிரச்சனையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப எங்கேயும் பிரச்சனையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். வாய் தவறி சொன்னாலும் உண்மையை தானே சொல்லியிருக்க. சொல்லு, என்ன பிரச்சனை? ஏன் நீ இனிமே மூடி மறைக்கிறதுல ஒண்ணும் இல்ல, உண்மையை சொல்லுங்க. நேத்துல இருந்து உங்க யாரும் முகமும் சரியில்லை. ஐயோ, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல, சொன்னா கேளுங்க. என்னங்க நீ? இத பாரு, நீ இப்படியே சொல்லிட்டு இருந்த, நாங்க யார்கிட்டயுமே சொல்லாம இப்பவே கிளம்பி ஊருக்கு போயிடுவோம். ஆமா. இருங்க. அப்ப சொல்லு, என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க நீ. ராசாத்தி அவளோட ஃபுட் கம்பெனியை விற்க போறா. என்ன நீ சொல்றீங்க? கம்பெனி விற்க போறாங்களா? இந்நேரம் கம்பெனியை வாங்க போறவங்க வந்திருப்பாங்க. அக்ரிமெண்ட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சைன் ஆயிடும். ஐயோ, என்னம்மா அது? ஏன் என்ன நீ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க? அம்மா, ராசாத்தி கம்பெனி சேல் பண்றதுல எப்படியே தடுத்தாவும். என்னடா பண்றது? இருமா வந்துடுறேன். ஏம்மா இப்படி இருக்கீங்க? எத்தனை தடவை கேட்டனா? ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சாரிங்க. இப்ப என்ன பண்றதுன்னு. அண்ணி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆமா, என்னடா? நம்ம சரியான நேரத்துல போலனா கம்பெனி கை மாறி. ஐயோ, வா சரி வா. வரேன். மேடம், அக்ரிமெண்ட் ரெடியா இருக்கு, படிச்சு பாருங்க. மாமா, எல்லாம் சரியா இருக்கு. மேடம், நீங்க சொன்ன கண்டிஷன் எல்லாமே நாங்க இன்க்ளூட் பண்ணிட்டோம். உங்ககிட்ட உங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அப்படியே எங்க கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். நீங்க கொடுத்த சேலரியே நாங்களும் கொடுக்குறோம். மற்றபடி பிஎஃப், கிராஜுவிட்டி எல்லாமே உண்டு. அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அப்போ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலாமா? மேடம், பார்ட்னர்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும் மேடம். முதல்ல அழகப்பன். நான் தான் சார். சைன் பண்ணு. அடுத்து இனியன், நீங்க சைன் பண்ணுங்க. மேடம், அடுத்து நீங்க தான் சைன் பண்ணணும். இந்தாங்க. ராசாத்தி, அண்ணா, என்ன ராசாத்தி? பிரபு சார், நீங்க எப்படி இங்க? விவேக் சார், நீங்க எங்க? இங்க ராசாத்தி என்னோட சிஸ்டர். அப்படியா? எனக்கு தெரியாதே. சார், if you don't mind, என் சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க சார். ப்ளீஸ். ப்ளீஸ் கேரி ஆன். தேங்க்ஸ் சார். ஓகே. என்னம்மா, அண்ணன் அண்ணன் வாய் நிறைய கூப்பிடுவ, அப்ப நீ என்ன மனசளவில் ஏத்துக்கல? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. என் அண்ணன் நினைச்சிருந்தா உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருப்பேன். உன் பிரச்சனை என்னன்னு அழகுக்கு தெரிஞ்சிருக்கு, இளங்கோ அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த அண்ணனுக்கு மட்டும் தெரியல. அப்ப நீ என்ன மனசார அண்ணன் ஏத்துக்கலாமா? ராசாத்தி, உனக்கு பணம் தேவைன்னா அதை எங்க கிட்ட சொல்லி இருந்தனா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. அது சிலருக்கு பிடிக்காது, அதுக்கு பயந்துட்டு தானே நீ இதை எங்க கிட்ட சொல்லாம மறைச்ச. பாருங்க சிஸ்டர்,
ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்மளால வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க ஒண்ணு கம்பெனி சேல் பண்ண வேணாம். அந்த பணம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் தரேன். இல்லண்ணா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ராசாத்தி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. சரி, இந்த பணத்தை நீ ஃப்ரீயா வாங்கிக்க வேண்டாம், கடனா வாங்கிக்கோ. உனக்கு எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடு. என்ன மச்சான், நீங்களும் என்கிட்ட சொல்லல? அப்ப நீங்களும் என்ன தேர்ட் பர்சனா தான் பாத்திருக்கீங்க? அப்படி இல்ல மச்சான், எங்களால ஏற்கனவே நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதான் சொல்ல வேண்டாம் நினைச்சோம். என்னங்க அழகு, நீங்களும் என்கிட்ட சொல்லல? விவேக் சார். எஸ். யா. நீ நடந்ததெல்லாம் பாத்தீங்களா? ஆமா, சொல்லுங்க. சாரி சார், இந்த கம்பெனி நாங்க விற்கிறதா இல்ல. ஓகே சார், நீங்க சொன்னா சரிதான். அக்ரிமெண்ட்டை இங்கேயே கிழிச்சு போட்டாரேன். அந்த அக்ரிமெண்ட் எடுங்க. ஓகே சார். சார், சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் சார். சாரி சார், உங்களை வர வச்சு. நோ ப்ராப்ளம்மா. நாங்க அப்ப கிளம்புறோம். வரோம். ஓகே சார், வாங்க போலாம். இப்ப சொல்லு ராசாத்தி, இந்த பணத்தை யாருக்கு செட்டில் பண்ணும்? அண்ணா, எக்ஸ் சேர்மன் பரந்தாமனுக்கு. அவர்கிட்ட உடனே பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். ஃபோன் போடு. சரிண்ணா. ராசாத்தி கூப்பிட்றேன். பணத்தை ரெடி பண்ணிட்டாலோ இந்த ஃபோன் எடுக்கக்கூடாது. என்னைக்கு கண்மணி நம்மளை கொல்ற அளவுக்கு வந்தாலோ அவளை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக அவளை மாட்டி விடணும். இப்பதான் ரிங்கு போச்சு, ஆனா அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. ஏன் இவர் இப்படி பண்றாரு? சரி, அவருக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இருக்கு மாமா, லேண்ட்லைன் இருக்கு. அப்ப அதுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, நான் தான் எக்ஸ் சேர்மன் மனைவி சுமதி பேசுறேன். நீங்க யாரு? நான் ராசாத்தி பேசுறேன். பரந்தாமன் இல்லையா? வீட்ல இல்லைங்களே. எங்க போயிருக்காரு? அத உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியலையே. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, காஞ்சனாவோ கண்மணியோ ஃபோன் பண்ணாங்கன்னா நான் பாரியையா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடாதேன்னு சொன்னாரு. ஆனா நான் இத உங்ககிட்ட சொல்லிட்டேனே, பரவாயில்லையா? அப்படியா? சரி. மாமா, பரந்தாமன் பாரி மாமா வீட்டுக்கு போயிருக்காராம். இப்போ என்ன பண்றது? நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துற போகுது. வா, நம்ம உடனே பெரிய வீட்டுக்கு போவோம். இல்ல மாமா, அதுக்கு முன்னாடி கண்மணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். அவ எப்படியாவது பரந்தாமனை தடுத்துருவா. சரி, ஃபோன் பண்ணு. பாக்கலாம் என்ன நடக்குது. ராசாத்தி கால் பண்றா, பேசு. சொல்லு. கண்மணி, நான் பணத்தை ரெடி பண்ணி பரந்தாமனுக்கு ஃபோன் பண்ணா அவர் எடுக்கல. ஆனா அவரோட வைஃப் சுமதி பாரி மாமா வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னா. என்ன, அந்த ஆள் இங்க வருவானா? ஆமா கண்மணி, நீ பரந்தாமனை பாரி மாமா சந்திக்க விடாம பண்ணிடு. நான் பணத்தோட அங்க வந்துடுறேன். விட்றாத. பரந்தாமன் பாரி மாமாவை சந்திக்கவே கூடாது. நீ தான் என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ பணத்தோட வந்து சேரு. போலாம் மாமா. வாங்க, வர சத்தி. என்னடி, என்ன விஷயம்? அந்த பரந்தாமன் டாக்குமெண்டோட வீட்டுக்கு வரானோ, அதான் அவனை பாரி மாமாவை பார்க்க விடாம தடுத்துரு. நான் பணத்தோட வரேன்னு
சேர்மன் மேடம் சொல்றாங்க. ஆஹா. என் கண்மணி, எல்லாரும் சொல்ற மாதிரி ராசாத்தி ரொம்ப நல்லவதான் போல. உன்னையும் உன் மாமியாரையும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி இப்ப இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்திட்டால. இல்லம்மா, ராசாத்தி பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட்டை மீட்டாதான் எனக்கு பெரிய கண்டமே. ஆமாம்மா, மரகதம் அத்தை இப்போ நிக்கிறது வாழ்வா சாவான்னு இருக்கிற நிலைமை. இப்ப எங்க அத்தைய காப்பாத்தணுமா இல்ல இந்த ராசாத்திய காப்பாத்தணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. மா, ராசாத்தி மட்டும் இப்ப பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட் அத்தை கிட்ட நீட்னா அத்தை அப்பாடா பெரிய சிக்கல்ல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி அந்த ராசாத்தி காப்பாத்திருக்கா. பாவம், அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான், நாம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோன்னு அவ மேல இருக்கிற கோவம் எல்லாம் சிம்பத்தியா மாறி வாடிய மருமகளேன்னு உள்ள கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவா. அது மட்டும் நடக்கவே கூடாது. அது எப்படி முடியும்? நீ வா, நான் எப்படின்னு முடிச்சு காட்டுறேன். கண்மணி, இதுல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா? மா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் ராசாத்திக்கு 2 கண்ணும் அவிஞ்சு போடும். நான் பண்ண போற ஒரு காரியத்தால என்ன நடந்தாலும், ஏன் என் உசிரே போனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த ராசாத்திய மட்டும் அத்தை மனசுல நல்ல மருமகங்கிற ஒரு இடத்த புடிச்சு இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க விடவே மாட்டேன். கண்மணி, அந்த பழைய சேர்மன் கையில பத்திரத்தோட வீட்டுக்குள்ள போறான்டி. நாம மாட்டிக்க போறோம்டி. போகட்டும்மா, போய் சொல்லட்டும். நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். ஐயோ, அவன் வீட்டுக்குள்ள போனா இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியலையே. மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா, கீழே போலாம். நானும் அதை பத்தி எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன். வணக்கம். வாங்க, உட்காருங்க. வாங்க, எக்ஸ் சேர்மன், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இந்த நக்கல்லாம் இருக்கட்டும், நான் உங்க வீட்டுக்கு உட்கார்றதுக்கு வரல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உங்க குடும்பமே ஆடி போயிடும். ஆடி முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க, புதிர் போடாம. நீங்க சொல்லுங்க சேர்மன், நாங்க ஆடுறோமா இல்லையான்னு பாப்போம். இந்தாங்க பாருங்க. எங்க வீட்டு பத்திரம் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? என்ன சொல்ற பாரு, நம்ம வீட்டு பத்திரமா? காட்டு. அதான் தம்பி கேட்கறான்ல, சொல்லியா எப்படி உன் கைக்கு வந்துச்சு? எலெக்ஷன் செலவுக்காக மரகதமா இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு என்கிட்ட 30 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. என்னது? மரகதம் டாக்குமெண்ட் அடகு வச்சாளா? என்னால இதை நம்பவே முடியலையே. ஆமாங்கய்யா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு கான்ட்ராக்ட் அது இதுன்னு எனக்கு கொடுத்து சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. தோத்துட்டா பணத்தை வட்டி மூலமா திருப்பி தரதா சொன்னாங்க. இப்ப தோத்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சும் நாளாச்சு, பணம் இன்னும் வரல. அதான் அம்மாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். புனிதா, போய் உங்க அம்மா கூட்டு வா. அம்மா, உன்னை அப்பா கூப்பிடுறாரு. என்ன விஷயம்? என்ன விஷயம் நான் கேக்குறேன். எக்ஸ் சேர்மன் வந்திருக்காரு. அவர்கிட்ட டாக்குமெண்ட்டை வச்சு பணம் வாங்கினியாமே, அதை பத்தி கேட்கதான் வர சொன்னாரு. வாங்க மரகதம்மா, நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு அவர்கிட்ட பணம் வாங்கினது உண்மையா? நீ இப்படி நிக்கிறத பார்த்தா அவர் சொல்றது உண்மையா இருக்கிற மாதிரில இருக்கு. ஒழுங்கா வாயை திறந்து சொல்லு, நீதான் பத்திரத்தை அவர் கையில கொடுத்தியா? என்ன நீ
இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஏதாவது சொன்னா தானே உண்மை என்னன்னு தெரியும். இவ்வளவு கேக்குறோம், வாயை திறக்காம சில மாதிரி நிக்கிற உன்ன. நிறுத்துங்க மாமா. என்ன உங்க அத்தைக்கு வக்காலத்தா? சுமார் என் கோவத்தை கலப்பாங்க. மாமா, அத்தையை அடிக்காதீங்க. அடிக்கிறதா இருந்தா என்ன அடிங்க. உன்ன எதுக்கு அடிக்கணும்? இப்பதானே தப்பு பண்ணிருக்கா? இல்ல மாமா, அந்த டாக்குமெண்ட்டை யாருக்கும் தெரியாம சேர்மன் கிட்ட கொடுத்து 30 லட்சம் கடன் வாங்கினது நான் தான். பிளேட்டையே திருப்பிட்டாளா? பயங்கரமான ஆள் தான் கண்மணி. நீ உனக்கு வேணும்டி. என்ன இவ இப்படி சொல்லிட்டா? என்ன காப்பாத்ததான் இப்படி சொல்றாளா? ஆமா மாமா, இது அத்தைக்கு கூட தெரியாது. அத்தையை எப்படியாவது எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்தேன். எதிரில ராசாத்தி வேட்பாளரா இருந்ததால நிறைய செலவு பண்ணாதான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு. அதான் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு போய் இவர்கிட்ட கொடுத்து பணம் வாங்கினேன். அதனாலதான் சொன்னேன், அடிக்கிறதா இருந்தா என்ன அடிங்கன்னு. கண்மணி, கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? வீட்டு பத்திரத்தை அடகு வைக்க உனக்கு யாரு தைரியம் கொடுத்தது? வீட்டுக்கு மருமகளா வந்தவ குடும்ப மானத்தை காப்பாற்றமே ஒழிய இப்படி குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டு வரக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு அத்தைய எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிற வெறி மட்டும்தான் இருந்துச்சு. அதுலதான் நம்ம குடும்ப மானம், பெரிய வீட்டு கௌரவமும் இருக்குன்னு நினைச்சேன். அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ எனக்கு வேற சோர்ஸ் இல்லாததுனாலதான் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கி செலவு பண்ணேன். அப்படி செஞ்சது தப்புன்னு நான் இப்பதான் உணர்றேன் மாமா. இந்த விஷயத்த சேர்மன் நம்ம வீட்ல சொல்லாம வெளியே சொல்லியிருந்தா எவ்ளோ பெரிய அவமானம் வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அதோட இவ்ளோ பெரிய விஷயத்த பெரியவங்க உங்ககிட்ட சொல்லாம செஞ்சதுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் செஞ்ச குற்றத்துக்கு நானே தண்டனை கொடுத்துக்க போறேன். இனிமே இந்த வீட்ல வாழ்ற தகுதி எனக்கு கிடையவே கிடையாது. அதனால நானும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். என்ன ஒரு வில்லத்தனம் இவளுக்கு! இவன் நம்மளவே மிஞ்சிருவா போல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். ஆனா எல்லாமே தப்பா போயிடுச்சு. நான் போயிடுறேன் அத்தை. வாமா. நில்ல கண்மணி. கண்மணி, நீ எனக்காக தான் எல்லா தப்பையும் செஞ்சிருக்க. இப்ப நீ மட்டும் வீட்டை விட்டு போறேங்கிற. உன் தண்டனையில எனக்கும் பங்கு இருக்கு. அதனால நானும் உன் கூடவே வந்துடுறேன். வா போலாம். அத்தை, இந்த வீட்டுக்கு நீங்க தூண் மாதிரி. நீங்களாம் வெளியே வரக்கூடாது. நான் போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீங்க வெளியே வந்தா அது இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. இல்ல கண்மணி, எனக்கு நீதான் முக்கியம். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். நான் உன் கூட தான் வருவேன். வா போலாம். அத்தை நில்லுங்க நீ. அண்ணே, வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு பணம் வாங்கினது வெளியே தெரிஞ்சா அது அசிங்கமாயிடும்னு பயந்துதான் அண்ணன் கோவப்பட்டாரு. இப்ப நீங்க 3 பேரும் வெளியே போனீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆயிடாது? அதனால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் தான் வந்து சேரும். இந்த குடும்பத்துல எத்தனையோ சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கு. அப்ப கூட இந்த கூட்டு குடும்பம் உடையக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே வெளியே போனா எப்படி? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எல்லா விஷயத்தையும் முதல்ல நம்ம பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல உள்ள போங்க. பாரி, இவங்கள மன்னிக்க தான் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகட்டும், எங்கேயாவது போய் தொலையட்டும். இவங்களால எல்லாருக்கும் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாம போச்சு. தப்பு பண்ணதுக்கு தண்டனை வேணும்ல, வெளியே போய் திருந்தி வரட்டும். அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. நாமளே வாசல்ல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்து நம்ம வீட்டு பிரச்சனையை வெளியே காட்ட போறோமா?
நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம் இல்ல? கண்மணி, அண்ணியை கூட்டிட்டு உள்ள போ. இங்க பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறோம். நீங்க போகலாம். அண்ணே இந்த பாரு, நான் வரேங்கய்யா.